குரு பார்க்குறாரு இல்லையா? ஒரு ஆம்பிஷன் அப்படிங்கிறது பிள்ளைங்களுக்கு வந்துரும். எப்படியாவது படிக்கணும், ஒரு டீசென்ட்டான ஸ்கோர் எடுத்துறணும், நல்ல காலேஜில சீட் வாங்கிடணும், இந்த மாதிரியான ஆம்பிஷன்ஸ்லாம் அவங்களுக்கே வர ஆரம்பிச்சுரும். படிப்பில நல்ல கவனத்த கொண்டு வந்துருவாங்க. ஒரு நல்ல ஒரு ரொட்டீனையும் கொண்டு வந்துருவாங்க. ஒரு டைம் டேபிள் போட்டு வேலை பார்க்குறது, கரெக்ட்டா அந்த டைம்க்கு படிக்கிறது, தன்னோட திங்ஸ தானே எடுத்து வச்சுக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு சுய ஒழுக்கத்துக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமா கடகராசி பிள்ளைங்களுக்கு இந்த காலகட்டம் அமையுது. காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எழுதிட்டு இருப்பாங்கல்ல கடகராசி கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கு? டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், யூபிஎஸ்சியா இருக்கட்டும், குறிப்பா பேங்கிங், ஃபைனான்ஸ், ஆடிட்டிங் இல்ல டீச்சிங் செக்டார்ல டெட், சிடெட் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய பசங்க, செபி, நபார்ட் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறீங்கனாலும், இது அத்தனையிலயும் நல்ல சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா குறிப்பா பேங்கிங், ஃபைனான்ஸ், ஆடிட்டிங் அந்த பேங்கிங்கோட ரெகுலேட்டரி பாடிஸ் இது எல்லாமே குறிக்கிற கிரகம் யாருன்னா குரு தாங்க. சூரியனும் ரொம்ப வலுவா இருக்கிறாரு. டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணிருவீங்க. நெறைய நல்ல ஒரு மாற்றங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய பசங்களுக்குள்ள வரப்போகுது. 10 வருஷமா எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருந்தோம் அப்படின்னாலும், மோட்டிவேஷனா இந்த 1 வருஷம் எழுதி, அத கண்டிப்பா கிளியர் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு.